ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம ட்ராகன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரஸ்ட் பீஸ் மட்டும் தனியாக வாங்கி அதை இது போல் நீட்டாக வெட்டிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெலிசாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் 450 கிராம் பிரஸ்ட் பீஸ் வாங்கியிருக்கேன். அதை தான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சைனீஸ் டிஷ்ஷு. இது ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதே போல் எல்லா பிரஸ்ட் பீஸையும் கட் பண்ணிக்கோங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் முதல்ல உப்பு 3/4 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், இது ரெண்டுத்தையும் போட்டு முதல்ல இதை பெசரி வச்சுக்கிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. பெசரிட்டு இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் நம்ம மெரினேட் பண்ணிடலாம். இது போல் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு மற்ற எல்லா சாமானையும் பார்த்துடலாம். 6 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் வறுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 3 டீஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்குனது, ஒரு முட்டை, 2 டீஸ்பூன் சில்லி பேஸ்ட், 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், வெள்ளை சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு புடி ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், ரெட் சில்லி சாஸ் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 லிட்டர் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனுக்கு தேவையான எல்லா மசாலாவும் நம்ம போட்டுக்கலாம். முதல்ல நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதை ஒரு கிளறி விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதையும் உங்கள் ஒரு கிளறிக்கலாம். இது கூட 6 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கூடவே ஒரு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பெசரி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஐஸ் வாட்டர் இதில் போட்டு கலந்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட உப்பு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு சைடு செவந்ததும் இன்னொரு சைடில் திருப்பி விட்டுருங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இதே போல் எல்லா பீஸையும் பொரித்து வச்சுக்கோங்க. வேறு ஒரு பெரிய கடாயை வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த 3 டீஸ்பூன் பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். அதுலேருந்து வாசனை வரும்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் அதில் போட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் 2 டீஸ்பூன் அதை முதல்ல போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கும். இது போல் அது கொதிக்க ஆரம்பித்ததும் நல்லா கிளறி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டுட்டு கூடவே ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதில் போட்டு ஒரு கிளறிட்டு பொரித்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட எள்ளு போட்டுக்கலாம். அது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டுக்கலாம். இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் அது மேலே தூவி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லாயிருக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you on my next video. Bye.